என்னையா திருவிழா ஒழுங்கா நடக்குதா இல்லை இவங்க மண்டைக்கிட்ட உடச்சிட்டுறாங்களா? சும்மாவே ஒரு ஊருக்காரங்க சேர்ந்தாலே இவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. லேட் ஊருக்காரங்க வேறு சேர்ந்துருக்காங்க. அப்புறம் எப்படி ஒழுங்கா போய் சேர்றாங்க? வருஷம் வருஷம் நடக்கிறது தானேயா, நீ நம்ம புதுசாக கேட்குற? சித்தப்பா டீய சொல்லு, ஒன்றும் கொடுக்காம காய அதுக்குள்ளே பசிச்சா? ஐயோப்பா ஐயோப்பா ஐயோப்பா. என்ன பாக்குற? இன்ஸ்பெக்டர் என்ன வரலையாக்க? ஏப்பா என்னடா எம்பிட்டு அடி அடிச்சிங்களே, ஏதாவது கஞ்சி கிஞ்சி வாங்கி கொடுத்துற ஐடியா இருக்கா இல்லையா? இருங்கடா, இன்ஸ்பெக்டர் திருவிழா முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. இப்ப பேர் இருக்கும்போது ஓரமா செஞ்சு விட்டீங்களா? சபாவத்தை நிறைவேற்றி விட்டீங்கடா. வீர பரம்பரை சார். என்ன சித்தப்பா? போன திருவிழா நான் கொஞ்சம் அசந்தனா என்ன இங்க எல்லாம் குத்திருப்பான். தவசம் கொண்டாடி இருக்க நேரம் இன்னைக்கு அவன் எதுக்கு போயிருந்தானா? அடுத்த வருஷம் அவனுக்கு தவசம். என்னடா அவனு தானே இருந்த மாட்டீங்கடா. வாரிசு ஜெயிலு ஸ்டேஷன் உங்க காலத்தை கழிச்சிருங்க. என்ன எவ்வளவு கூட்டு வரீங்க? ராட்னத்துக்குள்ள கத்தையை ஒழிச்சு வச்சிருந்திருக்காயா. இவங்களுக்கு பூரா வெஞ்ச வெப்பன் சப்ளை பண்ணிருக்கேன். என்ன சப்ளை? வெப்பன் சப்ளை. எப்படி? இந்த கத்தியை கொண்டு போய் அந்த கத்தியோட சேர்த்து வை, இவனையும் என் செல்ல போடு. எப்படி சார் ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டீங்க? ஆளு வீரப்பண்ண சுட்ட டீம்ல ஆனவர்ல இருந்தேன். எப்படி 2 நாள்ல ஓட்டி கடனை கட்டி போடலாம்னு நம்பிக்கையில இருந்தேன். அதுக்கடுத்து கூட்டு வந்துட்டீங்களே, அவங்களுக்கு எனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? செஞ்சவன் என்னைக்கு ஒருத்தருக்கேன், வாயை மட்டும் பேசாம இருக்காங்களாப்பா. நாங்க பேசி முடிச்சுக்கிறோம், நீ விடியா? ஏப்பா சாமி விடுவோம், என் பேரனை வாங்க எதுக்கு வர சொன்னீங்க? என்னடா செஞ்சீங்க? கோயிலுக்கு சாமி கும்பிட போறவங்களை பிடிச்சி உள்ள விட சொல்லி புதுசா சட்டம் போட்டிருக்காங்கல்ல. 2 வச்சு முதல்ல வெளியே அனுப்பியா? போமா முதல்ல கிளவி கஞ்சாயத்தை உள்ள ஓடிங்க. இப்ப ஜாமீன் தெரிஞ்சவங்க இப்படி தர்றாங்க. மணி, அந்த கத்தி எடுத்துட்டு வா. உட்காருங்கடா. ஒழுங்கா உட்காரா. துணியை கொடு. யோ, எங்க அவன் வெப்பன் சப்ளையரு? உள்ள இருக்கையா? இழுத்துட்டு வாயா. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. தேவையில்லாத பிரச்சனை வேணாம். மூடிக்கிட்டு உட்காரா. நாளை பஸ் மறைக்க போறாங்க. உங்கள்ட்ட பிரச்சனை பேசாம உட்கார. ஏங்க இவன் எதுக்கு எங்களோட சேர்க்குறீங்க? இவன் அந்த அளவுக்குலாம் ஆள் கிடையாது. ராட்னத்துல கத்தி வச்சது நான் தான். என்னது? ராட்னத்துல கத்தி வச்சது நீயா? ஏன்டா விளக்கண்ண 2 நாளா கேட்டதுக்கு இல்ல இல்லன்னு சொன்ன. நான் தான் வச்சேன்னு சொல்றேன்ல. அதே பெரியவர் சொல்லிட்டார்ல. நீ எந்திரா. அத நேத்தே ஒத்துக்க மாட்டியா? ஐயா நான் போயிரட்டுமா? அவனை உள்ள உட்காருங்க, விசாரிக்கணும். ஒன்னும் தேராதுங்க. போஸ் கொடு. நான் இருந்தா உங்களுக்கு தாங்க தேவையில்லாம சாப்பிட்டு இருக்காத ஸ்ரீ. இன்னும் அவ்வளவுதானா? போ உள்ள போ. உள்ள போய் உட்காரு போ. உள்ள வேட்டியை கொண்டாங்க. புது வேட்டியை நீங்க சொல்லலாம்னு பாக்குறீங்களா? கோமல துணி கூட விட மாட்டேன்றாங்க. வரவா நல்லபடியா போயிட்டு வா ராசா. இங்கே இருக்கீங்களே, ஊருக்கு போக மாட்டீங்களா? நிக்க மாட்டியாக்கா? இல்லனா அந்த பிள்ளைக்கு என்னப்பா ஆச்சு? அப்பா குத்து புளியார் குத்து புடிக்குது. பிடிக்க முடியலையே. நான் சுத்தனே புடிச்சிருவேனே. வா. அத்திலி மக்கான் ஜுக்கா ராணி போல லவுத்த காய் நீல காய் பட்டான்ஸ். அத்திலி புத்திலி மக்கான் ஜுக்கா ராணி போல லவுத்த காய் நீல காய் பட்டான்ஸ். அத்திலி புத்திலி மக்கான் ஜுக்கா ராணி போல லவுத்த காய் நீல காய் பட்டான்ஸ். அத்திலி புத்திலி மக்கான் ஜுக்கா ராணி போல லவுத்த காய் நீல காய் பட்டான்ஸ். நெத்தில என்ன ரத்தம்? வலிச்சு போடு. வலிக்க முடியாது. இந்த சுடு தண்ணி வலிச்சாச்சு. வயித்துல என்ன? பூனை. எத்தனை பூனை? 1000 பூனை. எனக்கு பிசுக்கு. என்னடா சிந்தினு உட்காந்துருக்கா? உங்க ஆத்தா தேடிட்டு இருக்கடா. எங்க ஆத்தா சொல்லிட்டு தானே வந்தேன். உன் சொல்லி பார்த்துட்டு போடா. டேய் கையெல்லாம் டவுனுக்கு போடா. சீக்கிரம் போடா, போயிருவாங்க. இவன் எவன்டா பொழுதுக்கு தொலை பண்ணிட்டு போடான்ட்டு. ஓடான்றல வர்ற தண்டியரே, அவன் தான் போலன்றியல்ல. நீ போடா, நீ வாட நம்ம எல்லாம். அட எந்திரா, நீ உட்கார்ந்து கந்திரா போடா. என்னடா பாக்குற? எட்டி ஓச்சனா போடா.
தருதல வம்பளுக்கிறதுக்கு நீ வா நம்ம விளையாடலாம். எனக்கு பிடிக்கலடா படா. உங்களோட விளையாட மாட்டேன்டா படா. ஏன் பிடிக்கல? எதுக்கு விளையாட மாட்டா? ஆமா அப்படிதான். கைவிடுறா. ஏய் கருவாச்சி நில்லுப்ல. கருப்சாமி வந்து எப்படியாவது என்னை காப்பாத்துரு. கருப்சாமி அவளை எப்படியாவது என்கிட்ட பேசுவே. ஏய் ஓடாடி நில்றி. மச்சான் கூப்பிடுறேன்ல நின்று என்னன்னு கேட்டு போ. ரொம்ப தான் பேசுறான். உனக்கு கலக்க மாதிரி பிய பாரு. அடியலாமா பிஞ்சா கட்டிக்கலாம்டி. நீ மொத நில்றி. ஏன் தெரியல வந்து பாரு. இங்க பாரு. போடா பொறுக்கி நாயே மூஞ்சி மகரின் பாரு. இங்க பாரு எங்க ஐயா சொல்லி என்ன பண்ற பாரு. உங்க ஐயனுக்கு 2 கொம்பா முளைச்சிருக்கு. இனிமே மச்சான மறக்க மாட்டீல. ஏய் முத்தரே இனிமே எப்ப உட்காந்து நம்ம சவால என்ன பண்றது? அந்த பேரை நீ மரத்துல கட்டி வச்சு உரிச்சு போடுவியா? இந்த வயசுல இந்த சேலை செஞ்சிருக்கியா? என்ன மச்சான் ஒரு பெரிய படையோட வந்திருக்க? மச்சாக்கு சென்ன மரியாதை கட்டு போயிடும். உங்க உறவே வேண்டாம் தான் ஒதுங்கி போய் உட்கார்ந்துருக்க. அப்புறமும் தேடி வந்து இம்சை கொடுக்குறீங்க. எங்க இந்த காவாலி பையன்? யார கேக்குற? அதான் உங்க அண்ணன் பெத்து வச்சுட்டு போயிருக்கானே ஒரு தருதல கேப்பாரு எல்லாம் ஊர் மேய்ச்சிட்டு இருக்கல அவனை தான் கேக்குறேன். அவனை எதுக்கு நீ கேக்குற? ஒண்ணும் தெரியாது சின்ன பிள்ளைய பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கான். ஏண்டா இதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நீயும் உங்க ஆத்தால ரோசமா தூக்கிட்டு வீட்டை விட்டு போனீங்களோ? யோ வாய்க்கு வந்து எல்லாம் பேசாதே. விளையாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க. வேணா செய்வாங்க. என்ன பாலுவா சொல்லிட்டார்ல வா போவா. யோ பொண்ணு தண்ணி இதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்த நில்லையா? சரியாப்பா. டேய் வேணும்னு தொடரதா இருந்தாலும் விளையாட்டா படுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு தராதர வேணும்டா. நீயும் ஆத்தால உறவை புதுப்பிச்சுக்கலான்னு திருகல் பண்ணிக்கிட்டு திரியுறீங்களோ? எங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த எச்சி புத்தி போக மாட்டேங்குதாடா. ஏய் வீடேறி வந்து நான் உரண்டு இழுத்துட்டு இருக்கியா? அப்புறம் நான் மச்சான் கூட பார்க்க மாட்டாமா. என்னடா பண்ணுவ? வெட்டிடுவியா? எடு அருவாளை. ஏய் என்ன பாலுவா உன் பாட்டு இளநேரம் கூட்டு வந்துட்டு இங்க வந்து கவர்மெண்ட் தெரியுது. கூட்டு வர சொல்லி அவனை சவால கூப்பிட்டு பண்ணு கேட்டுருவோம். யோ அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாயா. அவன் அப்புறானியா? சரியாப்பா அவனை கூப்பிட்டு கேட்டா பிரச்சனை முடிஞ்சு போகுது. கூப்பிடப்பா. ஏய் என்ன பண்ணி என்ன போய் இப்படி தப்பா நினைச்சிட்ட? நான் அப்படி ஆடலப்பா. உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்பண்ண. ஊரு பெரிய மனுஷெல்லாம் மொத்தமா வந்து நினைக்கிறாங்க. யார் எதை கேட்டாலும் மாறி எதை சத்தியமா இல்லைன்னு வந்து சொல்லு. வா இருக்குதுப்பா சாப்பிட்டு வரேன். டேய் எங்கிட்டே வா. வாடா வரட்டும் என்னன்னு கேட்டுருவா. கேட்டுங்கப்பா பெரிய மனுஷங்களா. சின்ன மருது இந்த பிள்ளை என்னடா பண்ண சொல்றா? என்னடா பண்ண? சனி திருந்தவே திருந்தாது. இப்படி பாக்குது பாரு. ஏய் சொல்றா. ஓ இம்மூட்டு பேரு மீசி கீசிமா சின்ன பையன் பயப்பட போறாயா? சித்தப்பா இவங்களுக்கு எனக்கு பையன் ஆமா கொடுத்தேன். என்னையா பண்ணனே? கல்வா அவன் ஒத்துக்கல. அவன் நல்ல பையன். பாப்பா போவோம். யோ பொண்ணு ஏயா உனக்கெல்லாம் இந்த தட்டி மீசை இருக்கியா? அவன் ஓமான்டா நான் பாத்துட்டு நீ இப்படியே லூஸ் மாதிரி அவன் பேரையே எழுதிட்டு நீ ஒழுங்கா உன் வேலையை பாருடி. எதுக்கு அடிக்கிற? ஏண்டி உன் ஆள் உள்ளே தான் இருக்கானா இல்ல வந்துட்டானா? அவருக்கு என்ன ராசா மாதிரி இன்னைக்குதான் கோர்ட்டுக்கு வந்திருப்பாரு. கருத்த பாண்டி வகையரா எந்திரா பாடா போ வீட்டை இறக்கி விட்றா. ஏன் சப்பா இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம்ல? அப்பெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு பெயில் கிடைக்கலன்னா 2 வாரத்துக்கு இழுத்து போடுவாங்க. இன்னும் 2 வாரம் உள்ளே தான் இருக்கணுமா? பார்த்துக்கலாம். ஏய் நீ டீ சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடுப்பா. ஏய் பண்ணு சாப்பிடுறடா. ஆயிருமா? எனக்கு வேணாம் நீ சாப்பிடு. ஏண்டா அப்படி செய்யறீங்க? எத்தனை நாளைக்கிட்ட இப்படியே இருக்க போறீங்க? உசுருக்கு வரைக்கும் நல்லடா. நான் மண்டே போட்டா கொஞ்சம் புலமாம பண்ணு தொண்டையில சீக்கிர போகுது. ஏண்டா நான் வேதனை போட்டு கத்துறது உங்களுக்கு புலம்பரமா இல்லையா? திமுறை இருப்பா உங்களுக்கு. இங்க எப்படி மட்டும் மேலதான் கூப்பிடுவாங்க. குடிச்சாட்ட காசு கொடு பிரியாணி வேணும். என்னப்பா வாய்தா முடிஞ்சுல இன்னும் இங்க உட்காந்துருக்க? கிறிஸ்டி வாய்தான் கேசி நீங்க பெயில் போட்டுரு. அப்படியா கிடைச்சிரும்ல? நம்ம வக்கீல்கிட்ட சொல்லி எதுவும் எடுக்க சொல்லுவோமாப்பா? சொல்லுப்பா. 326 பாடி வந்தான். வாழ்க்கை நேரத்தை ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு போயிட்டான்ல. கிடைச்சிரும் கதம்படாதீங்க முதல்ல அவனை கூட்டு வரேனப்பா சவாலா வரேனப்பா. துபாய் போற மாதிரி சொல்லிட்டு போறான். இவனும் நம்மள மாதிரி தான் இடம் தெரியாம குத்தி போடுவான். ஏண்டா மோனே அது ஒரு இடம்னா அங்க போய் குத்துனியடா. பருத்தி வீரன் செவ்வாழை அக்யூஸ்ட் பிரசன்டா? எஸ் 2 அக்யூஸ்ட் பிரசன்ட் யுவர் ஆனர். பருத்தியூர் போலீஸார் உன் பேர் என்னப்பா? ஐயா செவ்வாழைங்க. உன் பேரு? பருத்தி வீரையா. கிரைம் நம்பர் 1125/2006. இந்த கேஸில் நான் உங்க 2 பேரையும் பெயிலில் விடுறேன். நீங்க 2 பேரும் பருத்தியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தினமும் கையெழுத்து போடணும். ஏய் சரக்கு சரியில்லடா. ஆமா சித்தப்பா அந்த வடை கூட ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்கு தான்டா நம்மளே காய்ச்சி குடிச்சுங்கிறத. சித்தப்பா எனக்கு ஒரு ஆசை சித்தப்பா. என்னடா மோனே? இந்த கமுதி கோர்ட்டு மதுரை ஜெயிலு ஒரே மாதிரி போர் அடிக்குது சித்தப்பா. இங்க பாரு பெருசா ஏதாவது பண்ணிவிட்டு சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை மெட்ராஸ் ஜெயில பாத்துறேன் சித்தப்பா. ஆமா உனக்கு ஏன்டா இப்படி ஒரு ஆசை? அப்புறம் என்ன இங்க நம்ம என்னதான் செஞ்சாலும் பேப்பர்ல ஒரு ஓரத்துல போட்டு விட்டுறாங்க.
எப்போது போட்டோ போடுறாங்க அப்போ இந்த போலீஸ்காரங்க வந்து மறைச்சு நின்னுக்கிறாங்க. இது அங்கன்னு வையன் வேன்ல கூட்டு போவாங்க, டிவில பெட்டு எடுப்பாங்க. இந்த பாரதப்பா நாம அப்படியே டாடா காட்டிக்கிட்டே போலாம். ஒரே நாள ஃபேமஸ் ஆயிடலாம். என்கிட்ட சொல்லிட்டேன்லடா. ஆமாப்பா சொல்லிட்டேன்லடா. ஆமா சொல்லிட்டேன்லடா. ஆமாப்பா சொல்லியாச்சுப்பா. விட்றா 6 மாசத்துக்குள்ள அது உண்டான வேலையை பார்த்துரும்டா. அப்பா சரி. இப்போ நீ பேசாம குடிச்சு சொல்லி புரியுறதுக்குள்ள எனக்கு நாக்கு தெளிக்கும் போல இருக்கையா. ஊறுகாய் நக்கு நக்கு. இன்னொரு கிளாஸ் ஊத்திக்கிறா போதே ஆக மாட்டேங்குதுடா. சித்தவா கவனிச்சியா? சித்தவா தூங்கிட்டியா? என்ன அந்த பக்கம் பார்த்தா தெரியல, சாமி கும்பிட வந்திருக்கோம். எவ்வளோ தைரியம் தள்ளிட்டு வந்திருப்பீங்க. போங்கடா போங்கடா, இடத்த காலி பண்ணுங்கடா. நீ எங்க போற? நீ வா வாங்க. அண்ணே காசு நாங்க கொடுத்துருக்கோம்ண்ணே. காசா எவ்வளவு? 100 ரூபாண்ணே. 100 ரூபாயா? ஆசையா தெரியல. சரி பரவாயில்ல, கொடுத்து தொட்டு கும்பிட்டு போ. பூசையை நாங்கள் பண்ணிக்கிறோம். அண்ணே போடா. போன்றேன்ல. அண்ணே என்ன அண்ணன் ஒன்னு போடா. கிளம்பு. திரும்பி பார்க்காம போயிட்டே நீ போ. நீ வா. என்ன நீ விவரமில்லாத பிள்ளையா இருக்க? எவன் கூப்பிட்டாலும் வந்துடுவியா? அவன் கழுத்து அறுத்து கிணத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏயா அப்படி இல்லாம செய்வாங்க? பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா நீ? அவன் வளர்ந்துட்டா போல இருக்கு. இந்த பெருசு குடி. என்னத்த கண்ணாடியை போட்டு பொம்பளை படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆஹா வந்துட்டாங்க. சாங்க அண்ணங்களுக்கு டீய போடுறா. ஸ்பெஷலா சாதாவா? ஸ்பெஷலே போடுறா. சௌக்கியமா கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்லலாம்ல. என்னடா பாசக்கார பேவலியா இருக்க? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நிலத்தை பத்தி எந்திரிச்சு போலாம். என்ன போடுறீங்க? எந்திரியா போலாம். இந்த டீ குடிச்சு வந்தப்பா. வாயண்ணா இது இப்படி கலக்கிட்டல. என்னதான் சொந்தமா இருந்தாலும் ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா? பொது இடத்துல வச்சு லந்த கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த அநியாயம் பண்றியடா. கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்க கேக்குறான். ஒழுங்கா டீயை குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. யோ அத ஓனர் சொல்லியா? யாருடா ஓனரு? டக்ளஸ் அண்ணே. யாரு டக்ளஸ் அண்ணனா? ஏண்டா நேத்தா அவனை வேலைக்கு சேர்த்தேன், அவனை போய் ஓனர்ன்றீங்க. ஏண்டா நீயா ஓனரு? யோ மரியாதையா பேசியா? அவரே பாவன் உன்னை வேலைக்கு வச்சிருக்காரு, விரட்டி விட்டுற போற. வெண்ண என்ன வேலைக்கு வைக்கிறது? ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலகஸ்தப்பா. நீ சொன்னாலும் சொல்லியிருப்ப. வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா? இப்ப நீ ஓனர் இல்லையா? ஓடே. அவன் அப்படிதானே சொன்னா. பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. போடு 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 போடுங்கப்பா. எனக்கு அதெல்லாம் முடியாது. காசு இருக்கா? டேய் நான் உன் சித்தப்பன்டா, என்கிட்டயே காசு கேக்குறியா? வீட்டுல ஆட்டில் சித்தப்பா பெரிய போங்கிட்டு. ஏன் நீ எனக்கு கடன் கொடுக்க மாட்டியா? கடன் கொடுத்தா ஆட்டை கை மாறிடும். உனக்கு தான் ஆட்டை பிடிக்கல. ஓரமா ஒதுங்கி உட்காருப்போ. வெய்யே வைக்கல இருக்கட்டும்டா. வைக்கிறியா? என்ன சொல்ற? என்கிட்ட காட்டுவான் வீரத்தை. நேத்து நெஞ்சில பச்சையை குத்தி விட்டு போயிட்டா. யாரு ஒண்ணு உட்காந்துருக்கான் பாரு, வாங்கி கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி. உனக்கு இருக்கா? டேய் என்ன இருக்கு பாப்பா? தெரிஞ்சா சீவங்க. ஓசில கடைசின்னு குடிச்சிட்டு குப்புறம் வந்துட்டு அவனை சொல்லு ஒரு 5ஆவது கூட. ஆடுப்பா. ஏய் காசு இருக்காடா? வீரால இருக்கு, சாவி தான் இருக்குது. இல்ல இருப்பா, உங்களோட சேர்ந்து காசு எங்க இருக்கு? கேக்குற பாரு. இப்போ உனக்கு காசு தானே வேணும்? இந்த வாரம் பாரு, அவனை புடி. அவன் வச்சிருக்கேன் நிறையா. இல்ல அவனே ஒரு அண்ணக்கா அப்படி பையன். அவன்கிட்ட என்னடா இருக்கான்? இருக்கு, நான் அப்படிதான் சொல்லுவேன். இல்ல டக்ளஸ் என்னப்பா? இங்க வாடா. எதா இருந்தாலும் அங்கே இருந்து சொல்லப்பா. எனக்கு பல சொல்லி எனக்கு. ஏண்டா காசாடா வச்சிருக்க? ஆமா இருக்கு. அதுக்கு என்ன இப்ப? ஏதுடா காசு? வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன். மாடு வாங்க போறேன் தெரியும்ல? மாடா? அது எதுக்கு? இந்த மீல எவனு என் வேலையை கெடுக்க முடியாதுல்ல. நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாத்தே உண்டு. அண்ணே டக்ளஸ் அண்ணே, என்னன்னு கேட்டு போனேன். இதாண்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. என்னப்பா? இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ. எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும். நீ கார்ல டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. மாடு தானே வாங்க போறோம் சொன்னி. அதுக்கு நீ போஸ்டர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்ட. இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்க கச்சேரி நடக்குதுல்ல, வந்து ஒரு கை போடுறது. எனக்கு நிறைய சோழி அடக்கியா விடியா? வாடா,
எங்களுக்கெல்லாம் ஆளைய ஜோலி போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். காரண நீ சிட்டு பொண்ணு. ஏய் எதுக்கப்பா கயிறு? கேக்குற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. மாட்டை வாங்கி பையிலையா போட முடியும்? கயத்தை கட்டி தான் எடுத்துக்கிட்டு வர முடியும். அப்பா நீ கிளச்சி விட்டு வேகமா போடப்பா, எனக்கு பல சோழி இருக்கு. ஆட்டைக்கு எவ்வளவு வச்சுக்கலாம்? உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? இங்கே கத்தி எடுக்கிறதே நீங்க, களத்துல நாங்க தாண்டி. நாங்கன்னா சீட்டை கையில தொட்டோம்னு வச்சுக்க, கட்டுல உள்ள சோக்கருக்குள்ள தானா கை வழியே ஏறி வந்து உட்காந்துக்கிறேன். போடு. அப்போ ஒரு 200 ரூபா வச்சுக்கலாமா? எம்மிட்டு வேணாலும் வச்சுக்க. இந்தா வெட்டி விடு. போட அண்ணனுக்கு டொருனா வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் தம்பாலானே அப்படின்னு சொல்ற? சரிடா. 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? டக்ளஸ்னே கலர் வேணும்டா வாங்கிட்டு போனே. வீரே சொல்லி வைடா, அண்ணன் ஜெயிச்சிட்டு வந்துறேன். கொஞ்சம் போடுறா அம்பி, இந்த ஓடி வந்துருவேன், இப்ப வந்துருவேன். அட கையிலே அடிச்சிருக்க, முடிஞ்சு. இதுதான்டா உனக்கு பிடிக்காது. ஏனே கலர் வேணும்டா வாங்கிட்டு போனே. சன்ன சன்ன நீ விளையாடுனே. விட்டதை பிடிக்கணும். இந்த ஆட்டைக்கு 500 போடி. ஏய் பருத்திக்கிற வேலையை பார்த்தியாடா? ஏய் உன்னை தானே கேட்குறேன். அவங்களெல்லாம் காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? ஏய் நான் என்னடா கேட்குறேன், நீ என்ன சொல்ற? மேலதான் இருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க, போய் வாங்கிக்க போ. அது சரி, கழுதுலடா கயிறு. நாண்டுட்டு சாக போயா. ஏசப்பா மாடு வாங்க போனா மஞ்சள்லாம் தடவையா கொண்டு போவாங்க. 28, 29, ஏண்டா உங்களை 30. எங்களாண்டா சேர்றது? என்கிட்ட நல்ல அடப்பளை போய் தான் திமிழ் எடுத்து போய்த்துறீங்க. ஒழுங்கு பிடிச்சி ஆதா மாட்டீங்களோ? அங்கே எங்களை பிடிச்சி ஏறுறாங்க. எங்கள்கிட்ட வாங்கல, அங்கேயும் வாங்கிக்கிற வேண்டியதானே. வந்தா போச்சு, கொண்டாங்க. ஏன்டா பண்ண வேலை வரல? நாளைக்கு மரியாதை 2 பேரும் கோர்ட்டுக்கு வர்றீங்க. வாரம் ரீகால் பண்ணணும். என்னங்க பேச்சுவாக்கில் மொத்தமா உள்ள வச்சிட்டீங்க? இந்தா இதை வச்சு நாங்க என்ன செய்யறது? என்னமோ கல்லோட சம்பாதிச்ச மாதிரி கணக்கா கேட்குறா, குத்துனா. ஏங்க அதுக்காக மொத்தமா எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டா அப்படியே கொண்டாங்க. போலீஸ்கார பையில கேட்குறியா? இந்த கருவாய பேண்ட் ஷர்ட்டை கழட்டி நம்ம போட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. வேணா சித்தப்பா, இவன் வெறும் கான்ஸ்டபிள், உனக்கு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸே வாங்கி தரேன் சித்தப்பா. இவன் அடிச்சு சின்னம்னா 1 வருஷத்துக்கு சித்தப்பா. அவ்வளவுதானே, கிளவிட்டு சொல்லி உப்பு கண்ணை போட்டுருவான். அன்னைக்கு திருவிழா சித்தப்பா, அம்பூட்டு பேர் முன்னாடி வேட்டி ஒத்துட்டான் சித்தப்பா. அதுதான் ட்ரெஸ்ஸை கழட்டிடலான்றேன். நீ என்னமோ இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்றேன். வீரா நமக்கு என்ன நேர்த்தி கடனா இந்த பண்ணி தூக்கி சமைக்கிறதுக்கு? இரு சித்தப்பா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சித்தப்பா. கோயில் வந்துருச்சு, இவனுக்கு மொட்டையா போட்டு சந்தனத்தை பூச வேண்டியதுதான். ஆடா 150 கிலோ ரொம்ப போல ஆட போடுறா. ஒரு நிமிஷம். திருவிழாவில் பல பேர் முன்னிலையில் உன் வேட்டி அவிழ்த்து அசிங்கப்படுத்திய போது அமைதியாக இருந்தோம். அம்மா, நாம் ஏமாற்றி சம்பாதிப்பதை இவன் மொத்தமாக சுருட்டிய போதெல்லாம் பொறுமை காத்தோம். ஆனால் இன்றோ கேவலம் இவன் அழுக்கு சட்டை பையில் கை வைத்த குற்றத்திற்காக என் கன்னத்தில் அறைந்து நம் பரம்பரையை களங்கப்படுத்தி விட்டான். ஐயோ, அவமானம் அவமானம். பொறுத்தது போது மகனே, பொங்கி எழு. எங்கே உன் உடைவாள்? நீதிபதி எங்களை பார்த்து பரிதாபப்பட்டார். ஏன் நீதி தேவதை எங்களை பார்த்து பரிதாபப்பட்டது. எங்களை சுற்றம் மறந்தது, சொந்தமும் மறந்தது. வந்துருச்சு. ஐயோ வந்துருச்சா? சாமி சித்தம்மா, உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்னது? உன் அண்ணன் மகனு உன் தம்பியும் சேர்ந்து போலீஸ்காரனை காதெடுத்துட்டாங்களா? அப்படியே என்ன சொல்ற? ஆம்படி அளவு வாரியா கூப்பிட போன பையனை காட்டுக்குள்ள வச்சு இப்படி செஞ்சுட்டாங்கடி. ரசமா தான் சொல்றியா? அப்ப இந்த ஜென்மத்துல அதுக திருந்தாது போல இருக்கே. காலை அர்த்ததும் இல்லாம ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்களாம். உமாவை போலீஸ் பிடிச்சிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்குதான். நீதான் ஒரு போய் பார்த்துட்டு வாவே. உள்ள பிரச்சனை எங்க தீக்காம கிடக்கு. நான் வேற போய் பார்த்து வீட்டை விட்டு ஒரேடியா விரட்டிலான்னு பாத்தியாக்க. ஏற்கனவே எத்தனை நாளைக்கு இப்படி இருந்துருவீங்க? ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு சேராம போறீங்க. ஒழுங்கா வாயிலாக போய் ஊருக்குள்ளே கௌரவமா இருந்திருக்கலாம். இப்படி அங்கே எங்கேயும் ஓடி ஒழிஞ்சு வேண்டியது இல்லை. எல்லாம் உன்னாலதான். இன்னும் என்னால? சும்மா 4 தட்டு விடாம காதை போய் இருப்பாங்களா? சித்தப்பா, செய்ய சொன்னது நீ இப்ப தெளிவா கலந்துக்கிற. நான் எங்கடா செய்ய சொன்னேன்? கட்டபொம்மை சிவாஜி மாதிரி வசனம் எல்லாம் பேசினேன். இப்ப தனியா என்ன மட்டும் சொல்லிடுவான்னு பாக்குறியாக்கும். சரியா அவனை பத்தி? ஏய், அன்னைக்கு அடிச்ச வேலை ஏதோ மண்டைக்கு ஏறி நான் ஏதோ லூஸ் மாதிரி உளறிட்டேன். அதை பெருசா மொத்தத்துல நாம
மெட்ராஸ் ஜெயில் பார்க்காம லோக்கல் கமுதி மதுரை சிவகங்கை ராம்நாடுன்னு இப்படி சவுத்துலயே நம்ம காலம் முடிஞ்சிடும் போல இருக்கு. விடு விடு, அதுக்குன்னு ஒருத்தன் சிக்காமலா போயிடுவான். குடிச்சா கூப்பிடுற மாதிரியே இல்லை. அப்படியா? வந்துட்டாங்களா? வண்டியை கிளப்பு. இதுல எப்படி படுக்கிறது? யோ, எங்கயா போற? வாயா, காசு கூட வேணாம். அண்ணே, நீ சென்டர்னு எனக்கு தெரியும்னே, ஊசி தெரியாதுல. வலிக்கிறான், மிக குத்துறா. அவ்வளவுதான். என்னடா இவ்வளவு சுறுசுறுக்குங்குது? அப்படித்தான் இருக்கும். அன்னைக்கு அவ குத்தும் போற பூ போல குத்திட்டு போட்டாடா. இல்ல, ஆள்காலில் போட்டு அம்மியை போய் படுத்து போட்டு பேச்சப்பாரு பூ போலையா. அண்ணே, அன்னைக்கு நெஞ்சில மட்டும் இல்ல, எங்கன குத்தி இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிருக்காத. இல்ல, அவ்வளவுதான். முடிஞ்சு வச்சு வலிக்காம குத்திடுறேன் பார். குத்திட்டேன். முடிஞ்சு. டேய், என்னடா முடிஞ்சு? பருத்தி வீரன் முத்தழகு. அதேங்கடா. எது? அதான்டா சீட்டு கடையில் இருக்குமே, ஆட்டிடு. அதை போட்டு அம்பா உள்ள விடுறா. அதுக்கு இன்னும் பத்தாகும்ல. முதல்ல குத்துறா. நான் ஒண்ணுனே, என்னதான் ஆட்டியன் போட்டு அம்பு விட்டாலும் டைமண்ட் போட்டு அம்பு விட்டாலும் சோடி பொறுத்து அம்புட்ட ஒன்றும் சுகமா இல்லையே. ஏய், உனக்கு இப்போ விழுக போகுது. என்ன பாக்குற? அந்த பிள்ளை பேர்ல தான் அழகு, நீ ஆளே அழகுல. ஏய், குத்துறா குத்துறா. இது கிளவிக்கிட்ட மொச்சக்கொட்டை குழம்பு செய்யாதன்னா கேக்குதா? ஏய், என்னடா அது? இது நெஞ்சில் ஏதோ கூட சேர்ந்த மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, போப்பா. காட்டுறா. என்ன அது? தோளுக்கு மேல வளர்ந்த போல சட்டையில் எடுத்து பாக்குற. விட்டா வேட்டி எடுத்து பார்க்க போல இருக்கு. போப்பா. என்னடா இப்படி சலிச்சுக்கிற? கிளவி, காசு இருக்கா? காசு கேட்டா காலைல சூட வாடிப்படா. ஏய், இருற, நானும் வர்றேன். எங்க வர்ற? 1000 வேலை இருக்கும். போற இடத்துக்குள்ள உன்னை தூக்கிட்டே தெரிய முடியுமா? பொறுப்பா வீட்டில் இருக்கியா பெரிய மனுஷன் மாதிரி? வாராம்ல குடிசா கூட போ. செல்வா கழட்டிட்டு போல. ஏய் கிளவி, சும்மா என்னையவே திட்டிட்டு இருந்தல்ல, இனிமே அவன் என்ன மாதிரிலாம் ஆக மாட்டான். அவன் நல்லா வருவான் பாரு. என்ன சொல்ற? நீ வேணா பாரு, அவன் நல்லா வரும். ஏண்டி பின்னாலே வர்றானே, பேசாம வா. திரும்பாதவா. வெடி கொட்டாலே கேட்காது இந்த கலைக்கு, இது எப்படியா காது கட்டுச்சு? நீ ஏன் பாம்பளுக்கு உசு சொல்லிட்டு முத்தலே? சும்மாரா, உங்களுக்கு கூப்பிட தெரியுமே, உசூசுன்னு கூப்பிட்டு இருக்கான். பப்ளிக் பிளேஸ்ல அப்பெல்லாம் கூப்பிடக்கூடாதா? காதல்னா நான் சூக்கா இருக்கணும். நீயே கூப்பிடுக்கோ. முத்தழகு, முத்து, ஏ அழகி, நீ முத்தழகு. கருவாச்சியா? அடி நாய ஒண்ணு. நம்ம பாச முன்னாடி கேளு. என்ன? இதே உன் நாசு காக்கும். கோயிலுக்கு வந்து தொலை, பாப்பா போலாம். நீ என்னப்பா காத்துல படைஞ்சிருக்க? ஏய், அண்ணன் கண்ணிலேயே பேசுவேன்டா. ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல பாரு. படிப்பும் 9ஆம் கிளாஸ் ஃபெயில் தானே. என்னது?
என்னவா செய்வாங்க? சின்ன வயசுல தூக்கி கொலை தஸ்தப்பா. அதை போய் மட்டும் மரியாதை பேசினா பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதான் கோவம் வந்துருச்சு, அடிச்சு விட்டேன். அதுக்கு நம்ம இடம் விழுந்த மாதிரி காட்டில் மேட்டில் கொஞ்சம் கணக்காசிக்கிட்டு இருந்தா எப்பவும் போல பக்கத்துல வந்து நீயா பேச வேண்டியதானே? இல்லை நீ வேணா நீ அடிச்சிரு, இந்தா அடி, இங்க வேணா அடிச்சுக்க. நான்லாம் உன்னை மாதிரி அழக மாட்டேன் தெரியுமில்ல. இப்போ என்ன சொல்ல வர? இனிமே நீ மட்டும் ஒத்தையாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்ல, இங்கேயும் வந்துருச்சுல்ல. போதையில கீதையில ஒன்றும் வளரலையே. என்ன எல்லா நேரமும் அப்படியே இருப்பாங்க? நாங்களும் தான் கிறுக்கு பிடிச்சி தர்றோம். இப்பெல்லாம் ரேடியோல வெறும் லவ் பாட்டாதான் கேட்க பிடிக்குது. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே. வேற யார் வருவா? சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. அண்ணன் அந்த போயிட்டு பேசு. ஏய் போடா. ஆமா, உன் வேலை முடிஞ்சு கழித்து விட்டுருவே. என்னது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நாங்க வேற வச்சிருக்கோம்ல. டட 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 டட. பாத்தியா எப்படி அம்புட்டு இருக்கோம்? பாத்தீங்கல்ல, பாரு, நல்லா பாரு, சூப்பரா இருக்க. போதும் பாரு நிறுத்து. இந்தப்பா நீ போலீஸ் கோடு போயிட்டு வரவேன். அந்த புள்ளி உண்மைதான். எந்த புள்ள? அந்த புள்ள முத்தாளு. இதை அவ மத்தவங்களுக்கு பிடிக்கல. நாம என்ன செய்யணும்? மரியாதை ஒதுங்கிக்கணும். உனக்கு ஊருக்குள்ள வர பொண்ணு கிடைக்கலையா? என்ன சொல்லுது பொணந்தண்ணே? ஏழ்ற இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? டேய் பொணந்தன்னு சொன்ன ராளையா போடா, வயசு மயில பேசுறா. யோ உனக்குலாம் என்னையா மரியாதை? உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது. புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையன் தானே நீங்க. டேய் நீ ரொம்ப ஓவரா பேசுறா. பொறுமையாரு. யோ சும்மா போயா. ஆள்ல இருக்கிறதுக்கா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அவனை பார்த்து சூதானமா நடந்துக்க, இல்லன்னா அவன் ஒன்னையும் தின்றுவான். அவன் பேசிட்டு இருக்க. ஏன்னா நாளோட ஜெயில் பண்ணி சண்டி எடுப்பா. நான் அந்த காலத்துல பாலம் உடைச்சல பணம் விளையாடுவா. பல்லாங்குழி விளையாண்டியா? அப்படி என்ன சமைஞ்சிருந்தியா? என்ன வந்தா போச்சா? நீ வெளியே ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கேஸ் எத்தனை சரி பண்ணா? எந்த வர என்ன போய் தெரியாது. நான் சொன்னா செஞ்சிருவிட்டா. நான் கேளுமா? வேணாண்டா, நக்கல் பண்ணாத. பாக்குறியா? இதே இடத்துல 5 நிமிஷம் சங்க அறுத்துடா. ஐயோ ஆண்டவா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஊழப்ப சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன நான் இருக்கும் போதே சித்தப்பன அறுத்துருவியா நீ? என்ன அப்படி அடிக்கிற? என்ன மாப்பிள்ள என்ன பொண்ணா கொடுத்துருக்க? எந்திரி. ஏண்டா மவனே, ஏண்டா சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிற? எந்திரி என்ன? இங்க வாடா. தோல்ல துண்டை போட்டு எப்ப பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர சொல்லு. நானே இன்னைக்கு தான் அவகிட்ட லவ் பண்ண சொல்லி போயிடா. வெள்ளத்திலையா போடுறா. ஐயோ ஐயோ அடிக்குதுடா. ஏனாடா விட்டுங்கடா. ஐயோ ஒழுங்கா கஞ்சியை குடிச்சோமா வீட்டுல இருந்தமாண்டு இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஊர் ஒம்பத்துக்கு தலை மேல வச்சுக்கிறது. அதையும் தலையிலேயே வச்சுட்டாங்க. அதுனே அந்த உண்மையோட கல்லு உப்பையும் சேர்த்து போடுங்க, அப்பதான் ரத்த கட்டை நல்லா எடுக்கும். அப்புறமா படுக்கும்போது அந்த சல்லி பசங்க சவகாசம் வேண்டான்னு சொன்ன இல்லையா? எதுக்கு இப்படி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற? அடிச்சதும் இல்லாம நல்லா மண்டலி குட்டிருங்கடா. அங்க பாரு எப்படி படுத்துருக்குன்னு. மாமன் போகும்போது என்ன சவுண்ட் விட்டு போச்சு. சரி விடியா, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு. அண்ணே நீங்களாச்சும் எதனாலும் சொல்லி மனசை தேர்த்தி விடுங்கண்ணே. மத்தியானத்துல இருந்து அதையே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே அழுகணும். தைரியமா இருனே, கண தொடச்சுக்க. இந்த அந்த பழத்தை உரிச்சு தின்னு. வேண்டாம்ப்பா கழுவா, அவன் அடிச்சு கூட பெறது இல்லப்பா. வீட்டுல பிரியா கூட்டு வந்தாங்கப்பா. அதே மனசு ஆரம்பம் பண்ணுது. அதை நினைச்சாலே எனக்கு பரவாயில்ல வருதுயா. நீ விடுமாமா, உன் மனசு ஆறுதலுக்காகவே அவங்களை ஏதாவது செஞ்சிருவான்.